நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வைப்பேன். ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல தான் ஆண்டவர் என்ன சொல்லிருக்கார், செழிப்பை, அது பேர் என்னது, ஃப்ளரிஷ், அப்படியே ஆண்டவர் செழிப்பா வச்சிருப்பார். நம்ம 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல என்ன செய்வான், இருப்பான். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம செழிப்பா வச்சிருப்பாரு. வெளியே பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், செழிப்பா தெரியும் இல்ல, செழிப்பா ஆண்டவர் ஆக்குவார். நம்மளை பார்த்த உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்களா, உங்களுக்கு என்ன, நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள நமக்கு இருக்கிறது நமக்கு தான் தெரியும். நமக்கு இருக்கிற 1 லட்சம் பிரச்சனையும் போன வாரம் மோசே தான் முடிச்சு விட்டாரு. பல லட்சம் பிரச்சனை இருக்கு. அவருக்கு தெரிஞ்சது 1 லட்சம் தான், நமக்கு எத்தனை லட்சம் பிரச்சனை இருக்கு ஆண்டவருக்கு எனக்கு தான் தெரியும். அதனால நமக்குள்ள என்ன இருக்குன்னு வெளியே தெரியாது. ஆனா வெளியே பார்க்கும்போது எப்படி தெரியும், செழிப்பா தெரியும். ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, வெளியே எப்படி தெரியுதோ அப்படியே உள்ளேயும் மாத்த போறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ செழிப்பான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீ. வெளியே உன்னை பார்த்து எல்லாரும் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்போ அதுதான் எங்களுக்கு என்ன உள்ள என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. அல்லேலூயா. வெளியே உங்களை பார்த்து எல்லாரும் எப்படி பிரமிக்கிறாங்களோ அதுதான் உங்க ரியாலிட்டியா என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. என்னை பார்த்து கேட்பாங்க, இப்ப கூட போன வாரம் கூட கேட்டாங்க, ஒரு அம்மா கடைக்கு போயிருந்தேன், பக்கத்துல நம்ம வீடு பக்கத்துல. அந்த கடைக்கார அம்மா கேட்டாங்க, சார் இந்த வீடு நீங்க வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு. அது அந்த ஓனரை கேட்டா தான் தெரியும். நீங்க வாங்கி எத்தனை வருஷம், நம்மளை பார்த்தாலே இவர் யாரோ ஒரு சொந்த வீட்டுக்காரத்தான் இருப்பாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நான் அப்பதான் நினைச்சேன், இந்த வருஷம் ஆண்டவர் நம்மளை வெளியே பார்க்கும்போது வீட்டுக்கு சொந்தக்காரன் நினைக்கிறாங்கல்ல, கண்டிப்பா இந்த வருஷம் நமக்கு சொந்தமா ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, வீடு தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வீடு தர்றாரோ தரலையோ, ஆனா சொந்தக்காரன் மாதிரி ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ரொம்ப மந்தாக்காரன் மாதிரி. அதுக்காகவே ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், நன்றி சொல்லலாம். இல்ல அது போலே ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை அப்படியே மாற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை அப்படியே மாற்றுவார். பக்கத்துல இருக்கவங்க முடிவுகள் தானே சொல்லுங்க, உங்களை அப்படியே மாற்றுவார். உங்களை அப்படியே மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. உங்களை அப்படியே மாற்றுவார். ஆமென். அப்படியே ஆண்டவர் மாற்றுவார். எனக்கு தேவ பிள்ளைகளே, நம்மை செழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த செழிப்பு அப்படி சொல்லும் போது, இந்த ஆசீர்வாதம் அப்படின்னா சொல்லும் போது, நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் உங்க மனசுக்குள்ளேயே. நீங்க என்கிட்ட கேட்கல, ஆனா உங்க மனசுல கேட்டுட்டே இருக்கீங்க, என்னதான் செழிப்பு, என்னதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை பார்த்து இப்படி எல்லாம் சொல்ல முடியுமாங்க? நாங்க போயிட்டு இருக்கிற பாதையை பார்த்துட்டு இப்படிலாம் சொல்ல முடியுமா? செழிப்பு ஆண்டவர் இப்படி எல்லாம் செழிப்பை தருவேன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்க பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. எனக்கு தெரியும், காதுல விழுகுது. நீங்க எப்படி கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்லுங்க, வற்றாத நீரூற்றை போல மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையை பார்க்கும்போது நான் எப்படி வற்றாத நீரூற்றா இருக்க முடியும், எப்படி என்கிட்ட செழிப்பு இருக்க முடியும்? இப்போ கடல்ல இருக்கனே, நான் எப்படி செழிப்புல இருக்க முடியும்? தோணுதா இல்லையா? இப்போ பிரச்சனையில இருக்கனே, நான் எப்படி செழிப்பான தோட்டத்தை போல இருக்க முடியும்? என் முகம் வாடி போயிருக்கு. இப்போ நடக்கிற இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கு செழிப்பே இல்லை. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அது என்ன, எப்போ நடக்கும் போது, என்ன நடக்கும் போது ஒண்ணுமே தெரியலையே. ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 37:18 24 வரைக்கும் வாசிக்கல. அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள்.
ஆமென். இங்கே நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோசேப்பு சின்ன வயசுல இருந்தே அவன் ஆண்டவர் கொடுத்த அந்த அந்த தரிசனத்தை அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான், திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தான். ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை பத்தி அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான், பேசிட்டே இருந்தான். எல்லாத்தையும் அவன் சகோதரர்கள்ட்ட சொல்றான், பாரு ஆண்டவர் எனக்கு இப்படி தரிசனம் கொடுத்தாரு, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க போகுது, இதெல்லாம் அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே அதை சொல்லிட்டே இருந்த போது அவங்க சகோதரர்களுக்குள்ள என்ன வந்துருச்சு, ஒரு பொறாமை வந்து அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ரூபன் அவனை தப்புவித்தான், அவனை தூக்கி குழியில் போட்டான், அவனுடைய ஆடையை உருவி விட்டார்கள், அவனை குழியில் போட்டு விட்டார்கள். எனக்கு தேவ பிள்ளைகளே, இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாய் மாறிவிட்டது, பிரச்சனையாய் மாறிவிட்டது. யோசேப்பு இப்பொழுது குழியில் கிடக்கிறார். வேதனை நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இப்போ பிரச்சனை அதிகமாகிவிட்டது. ஆண்டவர் யோசேப்புக்கு வாக்கு பண்ணினார், நான் உன்னை என்ன செய்ய போறேன், தலைவனாக போறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா நடந்தது என்ன, அவனை குழியில் தள்ளினார்கள். பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை உருவானது. பிரச்சனை நிறைந்த அந்த இடத்திலே யோசேப்பு மிகவும் வேதனையோடு கூட இருந்தார். கர்த்தர் இந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பதாக, யோசேப்பை கர்த்தர் உயர்த்துவதற்கு முன்பதாக இவன் குழியில் போடப்பட்டான், அவன் அடிமையாய் விற்கப்பட்டான், சிறைச்சாலையிலே போடப்பட்டான். இவைகள் எல்லாம் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துவதற்கு முன்பாக நடந்து வந்த வழிகள், பாதைகள். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பு இப்படிப்பட்ட பாதையில, இப்படிப்பட்ட வழியிலூടെ அவன் நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் லைஃப்ல ஒரு தடவை கூட அந்த தரிசனத்துக்கும் அந்த நடக்கிற சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அவன் வாழ்க்கை முழுவதும் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதை எல்லாம் மிகவும் கடினமான பாதை. அவன் எதிர்கொள்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் கொடுமையானவைகள். யாருக்கும் இப்படி நடந்திருக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் என் லைஃப்ல நடந்திருக்கு. இன்னைக்கு கூட நீங்க சொல்லலாம், என் லைஃப்ல நடக்கிறது மாதிரி யாருக்கும் என்ன செய்யல, நடக்கவே கிடையாதுங்க. என் கூட பிறந்த யாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கல. என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு விஷயம் நடந்து நான் கேள்விப்படவே இல்லை. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது நீங்க சொல்லலாம். யோசிப்பு அப்படிதான் ஒரு வேளை சொல்லியிருப்பான், என் வாழ்க்கையில மட்டும்தான் இப்படி நடக்குது, யாருக்கும் இது நடக்கல. என் சகோதரர்கள் நல்லா இருக்காங்க, என் தரிசனம் என்னாச்சு, ஆண்டவர் செய்வன் சொன்னது என்னாச்சு. ஒருவேளை அவன் யோசித்திருக்கலாம். எனக்கு அந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன காரியங்கள் இன்னும் நடைபெறவில்லை. கடினமான பாதை தான் அவனுடைய வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது காணப்படுகிற இந்த கடினமான பாதை ஒருபோதும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்து போக பண்ணாது. ஆண்டவர் சொன்னவைகளை செய்ய விடாமல் தடை பண்ணாது. இந்த குழியோ, இந்த அடிமைத்தனமோ, இந்த சிறைச்சாலையோ ஒருபோதும் கர்த்தர் சொன்னவைகளை தடை பண்ண முடியாது. என கருமையானவர்களே, ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமா யோசேப்பை உயர்த்தினது போல இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய வேதனையான சூழ்நிலையில, உங்களுடைய பிரச்சனையான நேரத்திலே, உங்கள் தேவை நிறைந்த இந்த வாழ்க்கை நிலைமைகளிலே, கடன் பிரச்சனை சூழ்ந்திருக்கிற நேரத்தில் ஒருபோதும் அவர் சொன்னவைகள் மாறப்போவதில்லை. இன்றைக்கு இருக்கிற நிலைமைகள் மாறும். நிச்சயமாக செழிப்பான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல அவர் உன்னை மாற்ற வல்லமை உள்ளவர். இந்த சூழ்நிலைகள் மாறும், இந்த நிலைமைகள் மாறும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் சொன்னால் அதை செய்தே தீருவார். அவர் சொன்னால் அதை நிறைவேற்றுகிற தகப்பனாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பு கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது அதற்கான எந்த சாத்தியமும் கிடையாது. இன்றைக்கு வாக்கு பண்ணினார், இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், அவைகளை கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்து நீங்க சோர்ந்து போக வேண்டாம். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாது. கடந்ததை நினைத்து கலங்காய், நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர்
புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்ன இந்த சூழ்நிலை ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுது போதும் மாத்துறதுக்கு. ஆமென் சொல்லுவீங்களா? இந்த நிலைமையை மாத்துறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் போதும், ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் மாத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு பண்ணினார்? உனக்கு கானான் தேசத்தை நான் இது செய்வேன். அந்த இடத்துல எப்படி இருக்குமா அந்த தேசம்? ஆண்டவர் சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இப்போ ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு பிக்சர் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. உனக்கு நான் என்ன தர போறேன்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தர போறேன். உடனே இவங்களுக்கு எப்படி இருக்கும்? செங்கலத்தில் இருந்தவங்க, அடிமேல அடி வாங்கிட்டு இருந்தவங்க, பாரத்தின் மேல பாரத்தை சுமத்தி அவங்கள அப்படியே கொடுமையா கொண்டு இருந்துட்டு இருந்த அந்த நேரத்துல ஆண்டவர் ஒரு பிக்சர் காமிக்கிறார். என்ன பிக்சரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஐயா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனை நிறைஞ்ச வாழ்க்கையில ஒரு புதுசா ஒரு தெம்பு கொடுக்குறாரு ஆண்டவர். ஒரு வார்த்தை சொல்றாரு, உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன் அப்படி சொன்னா அவன் உள்ளத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அது வருதோ இல்லையோ, இது வரைக்கும் அவன் அதை பார்க்கவே இல்லை. பாலும் தேனும் எப்படி இருக்கும்னு அவன் பார்க்கவே இல்லை. அந்த ஒரு தேசம் அப்படி ஓடிச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரா, அவர் சொன்ன உடனே என் உள்ளத்துல எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் அதே போலதான், பாலும் தேனும் ஓடுதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இது வரைக்கும் ஓடுனதை நீங்க என்ன செய்யல? பார்க்கல. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த மாதிரி இன்னும் நாங்க பார்க்கல. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த வருஷம் உன் வாழ்க்கையில என்ன ஓட போகுது? பாலும் தேனும் ஓட போகுது. ஆமா, ஆமாவா இல்லையா? ஆமா, பாலும் தேனும் ஆண்டவர் சொல்லிட்டார், பாலும் தேனும் ஓடும் அப்படின்னு சொன்னோடனே நேரா போய் ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்து பாலையும் தேனையும் ஒன்று குடிக்கலாம்னு நினைச்சாங்க. போனா அப்படி போயிருந்தாங்கன்னா ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. அப்படி வேகத்துல தான் இவங்க என்ன செஞ்சாங்க? போனாங்க. போகும்போது என்ன நடந்துச்சு? நடுவில் என்ன வந்துச்சு? பாலை தேனை எடுக்கிறது சாதாரண விஷயம். செழிப்பான தோட்டத்தை போல ஆண்டவர் மாத்துறது சாதாரண விஷயம் தான். அப்படி உடனே மாத்திடுவாங்க. ஆண்டவர் உன்னை மாத்துறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ அதை மாத்துற வழிக்குள்ளதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? வந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கானான் தேசத்துல அவளை கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இவர்கள் நடந்து வருகிறார்கள். முன்னால் என்ன இருக்குது? இப்போ உங்க லைஃப்ல ஒரு செங்கடல் வந்திருக்கு. நீங்க இப்போ ஒரு செங்கடலை சந்திச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னால் ஒரு செங்கடல் என்ன செய்யுது? நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்து நீங்க ஒரே பயந்து போய் பிரமிச்சு போயிருக்கீங்க. அப்படி பார்த்து பயந்து போய் நிற்கிற அந்த நேரத்துல திடீர்னு பின்னால யார் வர்றா? பார்வோன் சேனை வருகிறது. எப்பக்கமும் இருக்கும். பலமுறை எப்பக்கமும் இருக்கும். ஏதோ ஒரு வகையில எனக்கு சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா, ஏஞ்சல் லூசனி ஒழுங்க முடியாத கௌரி சும்மா மண்டை ஆடிட்டான். என் பக்கமும் இருக்கும், எல்லா பக்கமும் எனக்கு பிரச்சனையா இருக்குது. நான் எப்படி இதுல இருந்து விடுதலை ஆக போறேன்? எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, என்னை என்ன செய்வேன்? செழிப்பாய் மாற்றுவேன் சொன்னாரு. ஆனால் அதுக்குரிய எந்த அறிகுறியும் இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க கடைசியில? மோசே சொன்னாங்க, இந்த மாதிரி மோசே ஒழுங்கா மரியாதையா நாங்க என்ன செஞ்சிருப்போம்? எகிப்திலே இருந்திருந்தா நல்லா சாப்பிட்டுதான் இருந்திருப்போம். அவன் 4 அடி அடிச்சா கூட ஏதோ சாப்பாடு கிடைக்கும். நீ எங்களை இந்த வனாந்தரத்துல எங்களை என்ன செய்ய போற? கொல்ல போற. எங்களை கொல்றதுதான் இங்கே கொண்டு வந்த இப்படி பண்ணோம். இனிமே நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. இதோட அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த பிரச்சனையோட நம்ம எந்திரிக்கவே முடியாது. இந்த வியாதி நம்மை மரணத்துக்கு நேரம் கொண்டு போயிடுறியா? இந்த போராட்டம் நம்மளை என்ன செய்யாது? எழுப்ப விடாது. இந்த பிரச்சனையில நாம் மடிந்து போய் விடுவோம் என்று சொல்லி நீங்க அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
வாக்குத்தத்தத்துக்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். உங்களுடைய குழி அது ஒருபோதும் முடிவல்ல. உங்களுடைய அடிமைத்தனம் ஒருபோதும் முடிவல்ல. உங்கள் செங்கடல் ஒருபோதும் உங்களுக்கு முடிவல்ல. உங்களுடைய பாடுகள், உங்களுடைய வேதனை, உங்களுடைய வியாதி பிரச்சனை ஒருபோதும் உனக்கு முடிவல்ல. கர்த்தர் சொன்னவைகளை நிறைவேற்றுகிற காலம் வருகிறது. அவர் நிச்சயமாக உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் சொன்னவைகளை செய்தே தீருவார். ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை கொண்டு ஜனங்களை போஷிப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் அவைகளை செய்து முடித்தார். கர்த்தர் அவைகளை செய்து முடித்தார். இன்றைக்கும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகாது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயந்து போக வேண்டாம். இப்பொழுது இருக்கிற இந்த பிரச்சனைகள் ஒருபோதும் வாக்குத்தத்தத்தை தடை பண்ணாது. இன்றைக்கு இருக்கிற இந்த வேதனை, இன்றைக்கு இருக்கிற இந்த பாடுகள், இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள், கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மறித்து விட்டார்கள். பயங்கர நிறைய லிஸ்ட் வந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 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 லிஸ்ட் வந்துட்டே இருந்தது. அப்போ கூட நமக்குலாம் ரொம்ப பயமா இருந்துச்சு. ஒருவேளை கொரோனாவில் நம்ம செத்துட்டு போயிடுவோமோ அப்படி பயம் இருந்துச்சா இல்லையா? அப்போ கூட நிறைய பேர் பேசிப்பாங்க, ஐயோ ஆண்டவரே நான் செத்து போயிட்டேன்னா நீங்கள் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இல்லாம செத்து போயிடுவனே. சில பேர் அறிக்கையை பண்ணிடுவாங்க, நான் சாக போகிறேன், இதோட நான் என்ன செய்ய போகிறேன், முடிய போகிறேன், அவ்வளோதான். சில பேர் அடிக்கடி இதை அறிக்கை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, அவ்வளோதான், இப்படியே நீங்கள் பண்ணீங்க நான் செத்துருவேன். பிள்ளைகிட்ட சொல்லுது, அது பிள்ளைய பாவம் விளையாண்டு இருக்கும், அது பாட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கிட்ட நம்ம 4 திட்டு ஏதாவது சரி பண்ணுறதை விட்டு அந்த பிள்ளைங்க என் தொண்டை தண்ணியை வாங்குறீங்க, இப்படியே பண்ணீங்க நான் செத்துருவேன், நீங்க அப்படியே பண்ணீங்க புருஷன் சொல்றேன், நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நான் செத்துருவேன். நீங்க இப்படியே சொல்லி 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 அறிக்கை பண்ணி ஒரு நாளைக்கு கண்டிப்பா கொரோனா உங்களை வந்து என்ன செய்ய போகுது, குடிக்க போகுது. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, வாயின் வார்த்தையின்படி என்ன நடந்தாலும் சரி, கொரோனா 95% முடிச்சிருந்தாலும் நான் எனக்கு வாக்கு பண்ணினவர் என்னை என்ன செய்வார், நடத்துவார் அப்படின்னு தைரியமா பாசிட்டிவா அப்படியே நேர்மறையா நம்ம அறிக்கை பண்ணும்போது, ஏன்னா வாக்குத்தத்தத்துக்கு நேராக ஆண்டவர் யோசேப்பு ஒரு நாள் கூட அந்த குழியில அவன் பயந்து ஐயோ என் தரிசனம் என்னாச்சுன்னு அவன் புலம்புனதான் வேதத்துல கிடையவே கிடையாது. ஒருவேளை அவன் அப்படி நினைச்சிருக்காலும் என்னமோ தெரியல. ஆனா அப்படியெல்லாம் நினைச்சதா குழியில கிடக்கும்போது சரி, அடிமைத்தனத்துல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும். இப்ப பாருங்க, எகிப்துக்கு யோசேப்பு வரணும், அதுதான் ஆண்டவருடைய பிளான். ஆண்டவருடைய திட்டம் என்ன, எகிப்துக்கு யோசேப்பு கொண்டு வரணும். ஏன்னா எகிப்துல தான் என்ன இருக்குது, களஞ்சியம் இருக்குது. நல்ல 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 கவனிங்க, களஞ்சியம் எங்க இருக்குது, எகிப்துல இருக்குது. சாப்பாடு யாருக்கு வேணும், பஞ்ச காலத்துல இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணாரு, உன் சந்ததியை நான் என்ன செய்ய போறேன். ஆமா, அப்ப சந்ததி பெருக போறேன்னு இவன் வந்து 7 வருஷம் பஞ்சமாகி சாப்பாடு இல்லாம இருந்தான்னா அவன் சந்ததி என்ன உயிரோட இருப்பானா? 7 வருஷம் சாப்பிடாம இருப்பீங்க. அப்ப எத்தனை வருஷம் இருப்பீங்க? ஒரு நாள் கூட சாப்பிடாம இருக்க முடியாது. ஒரு 10 நாள் இருக்கலாம் ரொம்ப போனா, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒவ்வொரு நாள் டவுன் ஆயிடும் இல்ல. ஆண்டவர் இப்ப திட்டம் வச்சிருக்கிறாரு. என்ன திட்டம்னா, யோசேப்பை எங்க கொண்டு போகணும், எகிப்துக்கு கொண்டு போகணும். எகிப்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உடனே எடுத்த உடனே அப்படியே மண்டை பிடிச்சி தூக்கி இங்கே வைக்க முடியாதுல்ல. ஆண்டவர் சில படிக்கட்டுகள் ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்படியே அவருடைய திட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்படியே கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போகும்போது எகிப்துக்கு தலைவனாய்
யோசேப்பை உயர்த்துவது ஆண்டவருடைய திட்டம். அந்த திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாடுகள் எல்லாம் அவரை என்ன செய்யணும்? இதெல்லாம் கடந்து அதெல்லாம் தாண்டி அங்க என்ன செய்யணும்? அப்படி வரணும். ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஆண்டவர் கொண்டு போயிருக்காரு. நம்ம கேள்வி கேட்கிறோம் சில நேரத்துல, என்ன உங்க திட்டமாவது மட்டமாவது? இப்படி நான் குடியில கிடக்கிறதா உங்க திட்டமா? இப்படி நான் கடன் பிரச்சனையிலே கிடக்கிறதா நீங்க இப்படி என்னைய வந்து இப்படிதான் நீங்க ஆசீர்வதிக்கிறதா? உங்களுக்கு கண்ணு இருக்கா? ஆண்டவரே என்ன சரோஜமா கண்ணு இருக்கா? உங்களுக்கு காது இருக்கா? மூக்கு இருக்கா? வாய் இருக்கா? என்ன நினைச்சிட்டீங்க? இப்படியே என்னை போட்டு நீங்க வதக்கிங்களே. 55 வயசாச்சு, இன்னும் நான் நல்லது கொல்லது எதுவும் பார்க்கல, என்னை இப்படியே கொள்றீங்களே ஆண்டவரே, என்னைக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை தர போறீங்க? என்ன வாக்குத்தத்தம்? என்ன ஆச்சு? என்ன சரிதான்? என்ன ஆச்சு? சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு? நடந்துட்டு தான் இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம கேள்வி கேட்கணும், என்ன ஆண்டவரே என்ன ஆச்சு? ஒன்றுமே நடக்கலையே. ஆனா தேவனுடைய திட்டம், அவன் எகிப்துக்கு போக வேண்டும். எகிப்திலே அவன் போகும்போதுதான் இங்கே ஆகாரம் என்ன செய்யும்? வரும். எகிப்துக்கு அவன் போனாதான் இங்க ஆகாரம் என்ன செய்யும்? வரும். இப்ப ஆண்டவர் அங்க கொண்டு போறாரு. அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற வழிகள், ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். அவர் கொண்டு போகிற வழிகள் தான் வித்தியாசம். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ செழிப்பாய் மாறுவாய், உன்னை வற்றாத நீரூற்றை போல மாற்றுவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற வழிகளில கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்து கொண்டு போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் அதுக்கு நேரா என்னை கொண்டு போயிட்டு இருக்கிறார். அதுக்கு நேரா என்னை ஆண்டவர் என்ன செய்யறார்? கொண்டு போறார். இந்த குழியோ, இந்த அடிமைத்தனமோ, இந்த செங்கடலோ, இந்த யோர்தானோ, இந்த எரிகோ கோட்டையோ என்னை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் கடன் பிரச்சனையோ, என் போராட்டமோ, எனக்கு வருகிற எதிர்ப்போ, என்னுடைய வியாதியோ என்ன செய்ய முடியாது? என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு நீ கொடுத்த வாக்குத்தத்தத்திலிருந்து என்னை என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணணும், ஆண்டவரே என்னை வாக்குத்தத்தத்துக்கு நேராக நீர் என்ன செய்கிறீர்? நடத்தி கொண்டிருக்கிறேன். வேதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும் பொழுது நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டியது அதுதான். ஆண்டவரே, ஒருவேளை சத்துரு உங்க காதுல வந்து சொல்லுவான், பிசாசு வந்து சொல்லுவான், போச்சு அவ்வளவுதான் நீ என்ன செய்ய போற? முடிய போற. ரிப்போர்ட் சொல்லுவோம். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உடனே டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு, உனக்கு என்ன ஆயிடுச்சு? உனக்கு கிட்னி பாதிச்சிருச்சு, உனக்கு ஹார்ட் அடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் லங்ஸ் 95%, 85% உனக்கு லங்ஸ் பாதிப்பு ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய முடியாது. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்லும். அப்போ நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன செய்வீங்க? வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நேராக என்ன செய்வீங்க? அழைத்து கொண்டு போகிறீர்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. உடைந்த உள்ளத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. சத்ரு உங்க காதுல சொல்லும் போது சத்ருவை பார்த்து சொல்லுங்க, சத்ருவே கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒருபோதும் என்னை அவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட வந்து நம்மை நடத்துகிற நினைக்கிறேன் தெய்வ பிள்ளைகளே. சோ இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு சரியாய் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு போகிறார். அது மட்டுமல்ல, வாசிங்க 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனோ, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, யோசேப்பு இப்போ ஒரு காஸ்பல் சொல்றான். யோசேப்பு இப்ப என்ன சொல்றான்? ஹலோ, இப்போ ஒரு நற்செய்தி சொல்றான், ஒரு சுவிசேஷம். யாருக்கு? ஜனங்களுக்கா? அவங்க சகோதரர்களுக்கு. என்ன சொல்றான்? நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ காக்கவும்
அதை நன்மையாக முடிவு. யார் இதை நன்மையா மாத்துறது? இந்த குட் நியூஸ் என்னது? ஆண்டவர் நன்மையா என்ன செய்தார்? இப்போ கர்த்தர் உங்களை நடத்தி வந்த வழிகளை பார்த்து நீங்க சோர்ந்து போய் விழுந்து போய் அச்சோ அவ்வளவுதான் போச்சு அப்படின்றதுக்காக நீங்க அப்படி ஆயிராம கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியா ஆண்டவர் இந்த வழியெல்லாம் உங்களை நடத்தி கொண்டு வந்து உங்களை என்ன செய்ய போறார்? உயர்த்தி வைக்க போறார். அல்லேலூயா. அவன் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறான். என்ன நற்செய்தி? இதை ஆண்டவர் நன்மையா என்ன செய்தார்? மாற்றினார். ஆண்டவர் நன்மையாய் மாற்றினார். இது நீங்க தீமையா செஞ்சீங்க, ஆனால் அவர் நன்மையாக மாற்றினார். இயேசு எப்பொழுதும் நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர். இதுதான் நற்செய்தி. நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த சம்பவங்களை, ஆண்டவர் செய்த அதிசயங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? நற்செய்தி அறிவிக்கும்படி கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இதுக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? அடிப்படை நோக்கம். எதுக்காக ஆண்டவர் உங்களை செழிப்பான தோட்டத்தை போல வைக்கிறாரு, வற்றாத நீரூற்றை போல வைக்கிறாரு? நீங்களா பழத்தை பறிச்சு சாப்பிட்டு தூங்குறதுக்கா? செழிப்பான தோட்டத்தை போல உங்களை ஆண்டவர் வச்சுட்ட அதோட நோக்கம் என்ன? நானும் என் வீட்டாரும் சாப்பிட்டு தூங்குவோம். அதுக்காக தேவனுடைய வேலையை செய்வதற்கா? ஆண்டவர் எதுக்கு உங்களை செழிப்பா மாற்றுறார்? எதுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார்? எதுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஒரு நல்ல வேலையை கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுக்குறாரு? ஆண்டவர் எதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் கொடுத்துட்டு அதில் நல்ல வருமானத்தை கொடுக்குறாரு? அதை வாங்கி கொண்டு வந்து பெட்டியில் போட்டி வச்சுட்டு சந்தோஷம் போகுது சந்தோஷம் அப்படின்னு பாடுறதுக்கா? வந்துட்டாங்க சுத்தி குத்தி நம்மகிட்ட தான் வந்தாரு. எதுக்கு அப்படி ஆண்டவர் உங்களை செழிப்பான தோட்டத்தை போல மாத்துறாரு? எதுக்கு தெரியுமா? இப்போ யோசேப்பு ஆண்டவர் எதுக்கு ராஜாவுக்கு அடுத்த படியா அடுத்த நிலைமையில உட்கார வச்சிருக்க? அவன் என்ன சொல்றான்? வெகு ஜனங்களை என்ன சொல்றான்? வெகு ஜனங்களை உயிரோடு காக்கிறதுக்காக ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறார்? உட்கார வைத்திருக்கிறார். கையை உயர்த்துகிறார். சொல்லலாம். இன்னைக்கு வெகு ஜனங்களை பாதுகாக்க, வெகு ஜனங்களுக்கு சுவிசேஷம் வரை, வெகு ஜனங்கள் ரட்சிக்கப்பட, வெகு ஜனங்களுக்காக ஊழியம் செய்ய நீங்க பயன்படணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இங்க உங்களை கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த வேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இந்த வருமானத்தை கொடுத்திருக்கிறார், இந்த பிசினஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நிலைமையில கர்த்தர் உங்களை உட்கார வைத்ததுக்கு காரணம் வெகு ஜனங்களை பாதுகாக்க. ஹலோ, நீங்கள் உங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்லை. அதுல ஒரு சைடுல நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாயிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அது சைடுல வர்றதை நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தேர் எடுத்தவன் புறங்கைய. தேர் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கையில பட்டதான் செய்யும். அப்புறம் அதை சும்மா தண்ணியில் அப்படியே கலவ முடியுமா? அது மாதிரி இப்போ நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தது, நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, வெகு ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு, அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு, அவர்களுக்காக உழைப்பதற்கு, அவர்களுக்காக. இதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஐயோ, இது கூட தெரியாம இருக்கீங்களே. பக்கத்துல சொல்ல ஐயா, இன்னும் தேன் எடுக்கவே இல்லையா? போய் பார்க்க தேன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். எவ்வளவு நாள் நாங்க பொறுமையா இருப்போம். என்னன்னு தேன் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? தேனையே கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. இதுக்கு தான் ஆண்டவர் நம்மை என்ன செஞ்சிருக்கிறார்? உயர்த்தி வைத்திருக்கிறார். யோசேப்பு கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு என்னதுன்னா, நான் விசுவாசிகள் ஜனங்கள் செய்யற தப்பு கூட விட்டுறலாம். நிறைய ஊழியக்காரவங்க செய்யற தப்பு உங்களுக்கு சீக்கிரட்டா சொல்றேன். வெளியே போய் யார்கிட்ட சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, கர்த்தர் ஊழியத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் வரும்போது, ஆரம்பத்துல ஊழியத்துக்கு வரும்போது சைக்கிள் கூட இல்லாம இருக்கும். ரொம்ப நடந்து கஷ்டப்பட்டு ஊழியம் செய்வாங்க. அப்படித்தான் நானும் செஞ்சேன். சைக்கிள் இருந்துச்சு. அப்போ ஊழியத்துக்கு வரும்போதே ஒரு 2 வீலர் கூட இருந்துச்சு.
அப்போ வந்து ஜாலியாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறமா அது எல்லாத்தையும் ஆண்டவர் ஒழுங்காக செஞ்சோமா என்னன்னு தெரியலன்னு புரியுறாரு. அப்புறம் வண்டி கூட இல்லை, அதனால் அப்பயும் ஊழியம் செஞ்சோம். அப்படியே ஆண்டவர் என்ன செய்தார், எந்த நிலைமையிலும் ஊழியம் செய்யான்னு பார்த்துட்டே இருந்தார். ஊழியம் செய்ய 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 ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செய்தார், கொடுத்துட்டே இருந்தார். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஊழியத்துக்கு வருவாங்க, சைக்கிள் கூட இல்லாமல் ஆண்டவர் நல்ல வண்டியை கொடுப்பாரு, நல்ல ஒரு வீடை கொடுப்பாரு, நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. படிச்சுக்கவே மாட்டாங்க. நிறைய ஊழியக்காரங்க பார்த்தேன், 8வது 7வது 6வது 5வது 4வது எல்லாம் படிச்சுட்டு ஊழியத்துக்கு வராங்க. ஆண்டவர் அவர்களை மேன்மைப்படுத்தி ஆண்டவர் வச்சுக்கிட்டாரு. ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கப்புறம் அதை என்ன செய்வாங்கன்னா ஒரு இடம் வாங்குவாங்க. அந்த இடம் சர்ச்சுக்கு வாங்கிட்டு அந்த இடத்த என்ன செய்வாங்க, அவங்க பேர்லேயே முடிச்சுட்டு அது வந்து அவங்க பிள்ளைகளுக்கு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எத்தனை பிள்ளைகள் பார்த்துட்டு அந்த பிள்ளைகள் பேரில் ஏதாவது சொத்தை எழுதி வச்சு இந்த பிள்ளைகள் எப்படியாவது பார்க்கணும், அப்புறம் அடுத்து ஒரு வாரிசு உருவாக்கணும், ஒரு பையனை கொண்டு வந்துடணும், அந்த அந்த இடத்துக்கு சொந்தக்காரனை அவனை மாற்றிடணும், அந்த சர்ச்சுக்கு அவன் தான் சொந்தக்காரன், அந்த பொருளுக்கு இந்த எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டே இருந்தால் உன்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து இந்த இடத்தையும் வீடையும் வாசலையும் சொத்தையும் சொகத்தையும் கொடுத்தது எதுக்காக? வெகுஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நீ இருக்கணும்னு தான் ஆண்டவர் என்ன செய்தார், கொடுத்தார். நீ வந்து அதை சொந்தம் கொண்டாடிட்டு என் சந்ததி சந்ததியா இதுல உட்காந்து சாப்பிட்டு இருப்போம் அப்படின்னு நீ உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அப்புறம் இன்கம் டாக்ஸ் ரைட் வராம என்ன வரும்? ஆண்டவர் கொடுத்ததை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பயன்படுத்தணும், சேர்த்து வைக்கல. அப்படியே போட்டு போட்டு பெட்டிகளை பூட்டி வச்சுட்டு ஆண்டவர் கொடுத்தாரு. வெகுஜனங்கள் பாதுகாக்கப்படும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், இந்திய தேசம் சந்திக்கப்படும்படி ஒரு ஊழியரை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் திண்டுக்கல் மாவட்டம் சந்திக்கப்படுவதற்காக கர்த்தர் நமக்கு இந்த நிலைமையை கொடுத்திருக்கிறார். இந்த வேலையும் இந்த வாய்ப்பும் இந்த வீடும் இந்த வசதியும் நமக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? வெகுஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுத்ததை நீ பயன்படுத்தாவிட்டால் வேறொரு கையில் ஆண்டவர் கொடுப்பார், வேறொரு கையில் ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு நீங்களும் நானும் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்தில் இருந்து வரும். ஆண்டவர் உனக்கு கொடுத்ததெல்லாம் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா இருப்பதற்காக அல்ல. நீ உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை அழைத்ததன் நோக்கம், ஆண்டவர் உன் கையில கொடுத்ததன் நோக்கம், உன்னை கொண்டு வெகுஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. மறந்து போய்விடாதீர்கள், மறந்து போய்விடாதீர்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க, எதுக்கு இந்த காணிக்கை, எதுக்கு இந்த தசம பாகம், ஏன் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும், ஏன் இதெல்லாம் செய்யணும்? நியாயப்படி பார்த்தா தசம பாகத்தை எடுத்து நீ வச்சுட்டு 90% ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அவர் கையில இருந்து வாங்குகிறாங்க. கர்த்தருக்கு என்று செய்வதற்காக, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக, ஆண்டவருக்கு வேலை செய்வதற்காக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், இந்த நிலைமையில உட்கார வைத்திருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை சாட்சியா, அவன் சகோதரர்கள் வந்த உடனே யோசிப்பு சொல்லுகிறான், கர்த்தர் இதை செய்தார். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆரம்பத்துல, என்னை குழியில தூக்கி போட்டாங்க, என்னை குழியில தூக்கி போட்டாங்க, அதுக்கப்புறம் அடிமையா வைத்தாங்க, அதுக்கப்புறம் சிறைச்சாலையில போட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ராஜா கிட்ட போய் அப்படியே செட்டில் ஆயிட்டு இப்போ பெரிய ஆளாயிட்டேன். அங்க ஆண்டவரே கிடையாது. ஆரம்பத்தில் அப்படிதான் கஷ்டப்படும் போது ஆண்டவரே 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 அப்படிலாம் கூப்பிடுவாங்க. பிரச்சனை வரும்போது ஆண்டவரே ஜோம் பண்ணுங்க, உடனே பாஸ்டர் போன் அடிங்க, ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படிலாம் சொல்லி ஜோம் பண்ணிட்டு அப்புறம் கஷ்டமெல்லாம் போனதுக்கு அப்புறம் அப்படியே காதல் தூக்கி சொல்லுவாங்க, ஒரு காலத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் திறமையில இப்போ நான் என்ன செஞ்சேன், பெரிய ஆளாயிட்டேன். இப்போ என் உழைப்புல நான் பெரிய ஆளாயிட்டேன். எனக்கு கிடைச்ச வேலையில நான் வந்து சம்பளத்துல தான் நான் எப்படி ஆகணும், நான் சம்பாரிச்சு இந்த வீடு கட்டினேன், நான் சம்பாரிச்சு என் குடும்பத்தை பார்த்தேன், நான் சம்பாரிச்சு என் பிள்ளைகளை படிக்க வச்சு நான் அதை பெரிய ஆளாக்கி நான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க.
ஆனா யோசேப்பு என்ன சொன்ன தெரியுமா? இது நான் செஞ்சது இல்லப்பா, தேவன் செய்தது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறது. தேவன் செய்தது, இது தேவன் செய்தது. இதில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ, இதில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிற்கும், இந்த உயர்வுக்கு, இந்த நிலைமைக்கு காரணம் அவர் செய்தார் என்பதை நாம் மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். அவரை பிரகடனப்படுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இதெல்லாம் ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் ஆண்டவரால் வந்தது. எனக்கு எதுவும் இல்லை. என்னுடைய உழைப்பில் ஒன்றுமில்லை, என் திறமையில் ஒன்றுமில்லை. ஒரு நேரம் சாப்பிடலைன்னா நம்மளால எந்திரிச்சு வேலை செய்ய முடியாது. ஒரு நேரம் காய்ச்சல் வந்து படுத்துட்டோம்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தர் இந்த இடத்துல நம்ம என்ன செய்திருக்கிறார்? உட்கார வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? கர்த்தர் நம்மை வைத்ததற்கு நோக்கம் தெரியுமா? யோசேப்பு சொல்லுகிறார், வெகு ஜனங்களை காக்கும்படி கர்த்தர் என்னை செய்தார். இங்கே உட்கார வைத்திருக்கிறார். எனக்கு தேவ பிள்ளை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உனக்கு கர்த்தர் இந்த பொசிஷன் ஆண்டவரால் கொடுத்ததுக்கு காரணம் வெகு ஜனங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக, வெகு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தர் உன்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். இன்னும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், இன்னும் செழிப்பை கட்டளையிடுவார், இன்னும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார், இன்னும் செழிப்பான தோட்டத்தை போல கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஆனால் அதற்கு பின் உள்ள நோக்கம் தெரியுமா? கர்த்தருக்கு நீ செயல்படுகிறவனாய், கர்த்தருக்கென்று உழைக்கிறவனாய், கர்த்தருக்கென்று வேலை செய்கிறவனாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். எனக்கு பிள்ளை, மறந்து போகாதிருங்கள். அவன் நற்செய்தி அறிவித்தான். ஆண்டவரை குறித்து அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு இவைகளை செய்தார், நீங்கள் செய்தீர்கள், ஆனால் அவர் தலையிலாய் என்ன செய்தார்? இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் காரியங்களை செய்யலாம், திட்டமிடலாம், பிசாசு தந்திரமாய் உங்களுக்கு விரோதமாய் வேலை செய்யலாம், உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் விரோதமாய் தந்திர வேலைகள் நடக்கலாம். எனக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மறந்து போகாதவர்கள். எல்லாம் எதிராக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். ஒரு நொடி பொழுதுமே எல்லா எதிரான காரியங்களையும் அவர் நன்மையாய் மாற்று
ஒரு நிமிஷம், ஒரு நொடி பொழுது. யோசித்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அவர் நன்மையாய் மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தீமை போல தோன்றலாம். இன்றைக்கு நீங்கள் கடந்து வருகிற பாதைகள் ஒருவேளை கடினமாக தோன்றலாம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறவைகள் ஒருவேளை எதிர்ப்பு போல தோன்றலாம். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் உங்களால் சமாளிக்க முடியல, மேற்கொள்ள முடியாதது போல தோன்றலாம். ஆனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவைகளை நன்மையாய் மாற்றுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவைகளை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நன்மையாய் மாற பண்ணுவார். அவைகளை நன்மையாய் மாற பண்ணுவார். நாம் தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையில எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறவரே, எங்களுக்கு செழிப்பை கட்டளையிட்டதற்கு காரணம் உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்க, உமக்காக வேலை செய்ய எல்லாருடைய கண்களை மூடுவோம். தலைகளை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறவர், எங்களை நன்மையாய் நடத்துவீர் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் உனக்கு செழிப்பை கட்டளையிட்டதற்கு காரணம், கர்த்தர் உனக்கு நன்மையை செய்ததற்கு காரணம், ஆண்டவர் உன்னை நடத்தி வந்த வழிகள், இன்றைக்கு இந்த உயர்வு, இந்த நிலைமை, இந்த வேலை, இந்த தொழில், இந்த வருமானம், இந்த ஆசீர்வாதம், இந்த வீடு, இந்த வசதி, இவைகளை கர்த்தர் உனக்கு கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் உன்னை உயர்த்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. யோசேப்பு சொல்லுகிறார், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி, வெகுஜனங்களை காக்கும்படி கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். எனக்கு அந்த தேவ பிள்ளைகளை அவைகளை உணர்ந்தவர்களாக இந்த செழிப்பை நீ, இந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க வேண்டுமானால் கர்த்தர் உன்னை அழைத்த நோக்கத்தை மறந்து போகாதே. கர்த்தர் உனக்கு கொடுத்தவைகளை நீ மூடி வைக்கிறதற்காக அல்ல, நீ மறைத்து வைக்கிறதற்காக அல்ல, நீ மாத்திரம் உன் குடும்பம் மாத்திரம் அனுபவிப்பதற்காக அல்ல, வெகு ஜனங்கள் காக்கப்படும்படி கர்த்தர் உன்னை இந்த நிலைமைக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறார். அவர் இன்னமும் உன்னை உயர்த்துவார். அவருடைய கரத்தில் உள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, என்னை ஆண்டவர் உயர்த்தி என்னை செழிப்பாய், என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன். எல்லாருடைய தெய்வ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? என்னை கர்த்தர் உயர்த்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் கர்த்தர் என்னை உயர்த்தினதுக்கு ஒரு நோக்கம் உண்டையா, நான் உணர்ந்து கொண்டேன். கர்த்தருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் அப்படியே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Hallelujah. Yes Lord. Hallelujah. ஒரு நிமிஷம் ஆண்டவரோடு பேசலாம். எல்லாருடைய சொல்லுங்க. ஆமென். Hallelujah. பலம் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன், நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் ஒளி வீசுவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா?
பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம் தான் பசியாற்று உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் நீர்ப்புமாரி, நீரே ஜீவனின் வேளாரி, நீரே என் வெளிச்சமும் நீர்ப்புமாரி, நீரே ஜீவனின் வேளாரி, நானும் அபிஷேக ஒளிவமயம், உம் ஆலயத்தில் நயப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன், நானும் அபிஷேக ஒளிவமயம். எல்லாரும் அப்படியே தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து, என்னை உயர்த்திருங்க, செழிப்பான தோட்டம் போல, வற்றாத நீரூற்று போல நீ மாற்றுவீராக. என் உயர்வுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறதை நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். என்னை உயர்த்தினது உங்களுடைய வேலை செய்வதற்காக, என்னை உயர்த்தினது என்னை வாழ வைத்தது, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது, வெகு ஜனங்கள் காக்கப்படப்படி உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்க உம்முடைய வேலை செய்வதற்காக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர்கள். அதை செய்வதற்கு என்னை கொடுக்கிறேன், அந்த வேலை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய ஊழியத்திற்காக, உம்முடைய வேலை செய்வதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்க கை வைத்து காட்டுங்க. நான் ஜெபிக்க போறேன். என்னை உயர்த்தினதற்கு, என்னை ஆசீர்வதித்ததற்கு நோக்கம் அதுதான். நான் உணர்ந்து கொண்டேன், அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க மட்டும் உங்க கை வைத்து கர்த்தர் பார்க்கட்டும். எல்லாருடைய கைகளை கீழப்படுகிறோம். பரிசுத்தமும் இரக்கம் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆராதனை நேரத்தில் எங்களை நீர் ஆசீர்வதித்ததன் நோக்கம் வெகு ஜனங்களை உயிரோடை காக்க முடியும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக உழைக்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படி கொடுக்க ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தி இருக்க முடியாது. எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்கள் யோசேப்பு சொன்னது போல என்னை கர்த்தர் உயர்த்தினார். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக இன்னைக்கு கர்த்தர் என்னை உயர்த்தினது. ஆண்டவரே நீங்க என்ன உயர்த்தினது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகப்பா. அப்படியாக எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்தில் தாழ்த்தி போடுகிறோம். கைகளை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே தேவ பிரசன்னம் அவர்களை மூடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அவர்களை கொண்டு செய்ய போகிற திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக முற்றிலுமாய் உன்னை கரத்தில் அவர்களை அர்ப்பணிக்கிறார்கள். எதற்காக நீர் அவர்களை அழைத்து உயர்த்தினோ அந்த காரியங்கள், அந்த திட்டங்கள், அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக இப்பொழுது தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களே, தேவன் தாமே அவர்களை தொடர்ந்து உடைய கரத்தில் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்காக பயன்படுகிற பாத்திரங்களாக தேவன் மாற்றுவீராக. ஆண்டவரே இப்பொழுது இருக்கிற இந்த பாதை ஒருவேளை கடினமாக இருக்கலாம், இப்பொழுது அவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த வழிகள் கரடு முரடானவைகளாக இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் ஆண்டவரே, நீர் அவர்களை சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய நோக்கத்துக்கு நேராக, உம்முடைய திட்டத்துக்கு நேராய் நீர் அழைத்து வருகிறீர் ஆண்டவரே. அவைகளை உணர்ந்து தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டு நடக்க தேவன் அவர்களுக்கு கிருபைதார். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்பியவர்களா, குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே பெயர் பெயராய் தேவன் அவர்களை ஆசீர்வாதம் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டு அவர்களை செழிப்படைய செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் அவர்களை உயர்த்த போகிறபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபை தாங்கட்டும், ஒவ்வொருவரோடும் உடைய கரம் கூட இருக்கட்டும். நீரே வழிநடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சமாதானமும் சந்தோஷம் நாம் அனைவரோடும் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.